இந்து புராணங்கள்ல விதவிதமான டாபிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ராமாயணத்துல ராமனும் லக்ஷ்மணும் இருக்காங்க. அண்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு மகாபாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு காவியங்கள்ல காமனான கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சகன்யாஸ், தி 5 வெர்ஜின்ஸ். காமன் கேரக்டர்ஸ் எப்படின்னா கதைப்படி அவங்களுக்கு விதவிதமான குணாதிசயங்கள். ஆனா அந்த 5 பெண்களையும் காமனா பஞ்சகன்யான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா மற்ற கேரக்டர்ஸை விட இந்த 5 பேரும் ரொம்ப அழகானவங்க, தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொருத்தங்களும் வாழ்ந்த வாழ்க்கை மற்ற எந்த பெண்ணாலையும் அவ்வளவு ஈஸியா வாழ முடியாதுன்றதுக்காக தான் இந்த 5 பெண்களை பஞ்சகன்யான்னு சொன்னாங்க. சோ ராமாயணம் மகாபாரதத்துல உள்ள தனித்தனி குணாதிசயம் கொண்ட பெண்கள் அண்ட் காமனா பஞ்சகன்யான்னு அழைக்கப்படும் பெண்கள் யாருன்றதையும் அண்ட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். கன்யா அப்படின்னா பொண்ணுன்னு சொல்லலாம், இல்ல வெர்ஜின் உமன்னு சொல்லலாம், அதாவது கன்னி கழியாத பெண்ணுன்னு சொல்லலாம். பட் இவங்க 5 பேருமே கல்யாணம் ஆனவங்க தான். அதுல சில பேர் ஒருத்தனை விட அதிகமான ஆண்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க. ஸோ பஞ்சகன்யா அப்படின்னா 5 பெண்கள் என்ற ஆங்கிள் தான் பார்க்கணும். இப்ப பார்க்க போகும் இந்த பஞ்சகன்யாவோட வாழ்க்கை கதையில பல விஷயங்கள் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை. பட் அப்படி இருந்தும் அவங்க ஏன் பஞ்சகன்யாஸ்ன்னு அழைக்கப்படுறாங்கன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ முதல் பஞ்சகன்யா வந்து அகல்யா. பாலகாண்ட ராமாயணத்துல அகல்யா பத்தி என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்குன்னா, பிரம்மா வந்து அழகுக்குன்னே ஒரு பெண்ணை படைக்கணும், அழகுக்கு அர்த்தம் அந்த பெண்ணை தான் இருக்கணும்னு கம்ப்ளீட்லி கிரியேட்டிவ் எனர்ஜியோட படைக்கப்பட்ட பெண் தான் அகல்யா. சோ நதியில போகும் தண்ணியை எடுத்து அதுல இருந்து படைக்கப்பட்டவள் தான் பேரழகி அகல்யான்னு பாலகாண்ட ராமாயணத்துல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பிரம்மா அகல்யாவை படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, தேவலோகத்துல இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இந்த ஊர்வசி என்ற தேவதையோட அகம்பாவத்தை உடைக்க, அதாவது தான் தான் பெரிய பேரழகி என்ற அகம்பாவத்தை உடைக்கதான் பிரம்மா வந்து அகல்யாவை படைச்சாரு. சோ பிரம்மா என்ன பண்ணாரு, அகல்யாவை படைச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கௌதம மகரிஷி கிட்ட ஒப்படைச்சு, இது வந்து என்னோட பொண்ணு, இந்த பொண்ணு வயசுக்கு வரும் வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி கௌதம மகரிஷியோட ஆசிரமத்துல விட்டுட்டாரு. சோ அகல்யாவை வளர்த்ததே கௌதம மகரிஷி தான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு பிரம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. பட் இவ்வளவு அழகான பொண்ணு கூடவே இருந்தும் அந்த பொண்ணு மேல எந்த மோகமும் ஏற்படாம பத்திரமா திருப்பி கொண்டு வந்து கொடுத்த கௌதமனோட அந்த கட்டுப்பாட்டையும் பிரம்மச்சரிய வாழ்க்கையும் பார்த்து பிரம்மா வந்து அகல்யாவை கௌதமனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. சோ அகல்யா வந்து கௌதமனோட வைஃப் ஆயிட்டா. இப்போ இந்திரலோகத்தோட அரசன் தேவேந்திரனோட தனிப்பட்ட குணம் என்னன்னா, எந்த ஒரு அழகான பெண்ணும் தனக்குதான் சொந்தம்னு நினைக்கக்கூடிய ஆளு. சோ இந்திரனுக்கு அகல்யாவோட கல்யாணத்தை பத்தி தெரிய வந்தது. அப்போ இந்திரனுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு சின்ன பொண்ணு காட்டுல வாழும் பிரம்மச்சரிய கல்யாணம் பண்ணிருக்காளே அப்படின்னு இந்திரன் நினைச்சான். அகல்யாவோட அழகை பார்த்து மயங்கி போன இந்திரன் அகல்யாவை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்சு கௌதமன் இல்லாத சமயத்துல கௌதமனோட வேடத்துல வந்து அகல்யாவோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டுட்டானா. இந்த கான்செப்ட் 2 வெர்ஷன்ஸ்ல இருக்கு. ஒண்ணு வந்து அகல்யாவுக்கு வந்தது இந்திரன் தான் தெரியாது, தன்னோட ஹஸ்பண்ட் கௌதமன் தான் நினைச்சு ஒன்னா இருந்திருக்கா. அடுத்த வெர்ஷன்ல வந்தது கௌதமன் கிடையாதுன்னு அகல்யாவுக்கு தெரியுமா. ஆனாலும் இல்லற வாழ்க்கையில கௌதமன் கிட்ட இருந்து எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியாத அகல்யாவுக்கு இப்படி நெருங்கி வந்ததும் தண்ணியை கட்டுப்படுத்த முடியாம தெரிஞ்ச இந்திரனோட இன்வால்வ் ஆயிட்டாளாம். சோ ஒரு ஆங்கிள் ஏமாத்தப்பட்டிருக்கா, இன்னொரு ஆங்கிள் ஈர்க்கப்பட்டிருக்கா. அது ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆக மொத்தம் இன்னொரு ஆணோட பிசிக்கல் இன்வால்வ் ஆயிட்டா. அதனால கௌதம மகரிஷி வந்து அகல்யாவுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. என்ன சாபம்னா, உன்னோட அழகுனால தானே இவ்வளவும் நடந்தது, அதனால இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீ யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்ட, மற்றவங்க காலாலே நீ மிதிப்படுவன்னு சாபம் கொடுத்துட்டாரு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, அகல்யா வந்து இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சாலா இல்ல தெரியாம செஞ்சாலான்றதுக்கே ஆன்சர் இல்ல. மேபி தெரியாம கூட நடந்திருக்கலாம். அந்த விஷயங்களை அவன் வந்து மகரிஷி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காளாம். அதனால மகரிஷி வந்து சாபத்துக்கு பரிகாரம் கொடுத்துட்டாரு. என்னன்னா, மகாவிஷ்ணுவோட அவதாரமான ராமனோட காலடி உன் மேல படும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைச்சிடுன்னு சொல்லிட்டாரு. சோ ஒரு தடவை ராமனோட பாதம் அந்த கல்லு மேல பட்ட உடனே அகல்யா வந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டா. இதுதான் முதல் பஞ்சகன்யாவான அகல்யாவோட கதை. பட் இதுல நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா, அகல்யாவை குழந்தையிலிருந்து வளர்த்ததே அந்த கௌதமன் தான். கௌதமனுக்கு அகல்யா வந்து கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி தான். சோ அவங்களுக்கு நடந்த கல்யாணம் என்னவோ, அண்ட் அகல்யா வந்து சின்ன பொண்ணு, கௌதமன் வந்து வயசான ஆளு. சோ இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது அகல்யா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கான்றது ஏத்துக்க முடியாத உண்மை. அடுத்த பஞ்சகன்யா வந்து வானர கிங்கான வாலியோட வைஃப் தாரா. இந்த தாராவோட ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ்ல விதவிதமான ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல ஃபேமஸான ஸ்டோரி என்னன்னா, வாலி வந்து ஒரு யுத்தத்துல இறந்து போயிட்டான்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்க. வாலிக்கு அடுத்து அவனோட தம்பி சுக்ரீவன் மன்னன் ஆயிட்டான்.
அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் படி மன்னன் பதவிக்கு வந்த சுக்ரீவனை தாரா வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா. சோ தாரா வந்து சுக்ரீவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பட் சில இடங்கள்ல சுக்ரீவன் வந்து தாராவை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு மென்ஷன் ஆகியிருக்கு. அது எப்படி இருக்கட்டும், சுக்ரீவன் தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரூமான்னு சொல்லப்படும் பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். பட் இங்க மேட்டர் என்னன்னா, செத்து போனதா நினைச்ச வாலி சடனா பேலஸ்க்கு வந்துட்டான். இங்க வந்து பார்த்தா சுக்ரீவன் மன்னன் ஆயிட்டான், தன்னோட ஒய்ஃப் தாரா சுக்ரீவனுக்கு மனைவி ஆயிட்டா. இதெல்லாம் பார்த்து டென்ஷனான வாலி சுக்ரீவனோட ஒய்ஃப் ரூமாவை தூக்கிட்டு போயிட்டான். தாரா எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணா, நடந்த கல்யாணம் கரெக்டா தான் நடந்தது, நீங்க யுத்தத்துல செத்து போயிட்டீங்கன்னா எனக்கும் சுக்ரீவனுக்கும் கல்யாணம் ஆச்சு, இப்படி நீங்க சடனா திரும்பி வந்து ரூமாவை தூக்கிட்டு போனது நியாயமே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லிருக்கா. பட் வாலி கேட்கல. சோ ஃபைனலி யுத்தம் செஞ்சு முடிவெடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா, வாலி முன்னாடி எவனாவது போய் நின்னான்னா அவன் பலம் எல்லாம் வாலிக்கு வந்துடும். அதனால சுக்ரீவனால வாலி முன்னாடி போய் நின்று ஜெயிக்கவே முடியாது. அந்த டைம்ல தான் ராமன் என்ட்ரி கொடுத்தாரு. சோ ராமன் வந்து வாலிக்கு பின்னாடி நின்று அம்ப விட்டு வாலியை கொண்டுட்டாரு. சோ ஃபைனலி சுக்ரீவன் கிட்டயே ராஜ்யத்தையும் தாராவையும் ஒப்படைச்சிட்டான் வாலி. சுக்ரீவனும் வாலியும் சண்டை போட்டுக்கிட்டது ராஜ்யத்துக்காகன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். பட் ராஜ்யத்துக்காக மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி தாரா உனக்கு சொந்தமானவளா இல்ல எனக்கு சொந்தமானவளான்னு கூட சண்டை போட்டாங்க. காரணம் என்னன்னா, தாரா வந்து வாலியோட ஒய்ஃப்னு சொன்னேன் இல்லையா. பட் நிறைய வெர்ஷன்ஸ்ல விதவிதமான கதை இருக்கு. ஒண்ணு வந்து தாரா சுக்ரீவனோட ஒய்ஃப் தானா, வாலி தான் அவளை சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சானா. அஜித் நடிச்ச வாலி படமும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணதுதான். அடுத்தது பார்க்கடல்ல இருந்து வந்த ஒரு தேவதை தான் தாரான்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்கடலை கறக்கிறதுக்கு வாலியும் சுக்ரீவனும் ஹெல்ப் பண்ணதால அவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் தாராவாம். சோ 2 பேருக்கும் சொந்தமானவ தான் தாரான்னு இன்னொரு கதையில இருக்கு. ஆனா வாலிக்கும் தாராவுக்கும் தான் பையன் பிறந்திருக்கான். அந்த பையனோட பேர் வந்து அங்கதன். இப்படி தாராவுக்கு நிறைய கதைகள் இருக்கு. சோ பஞ்சகன்யாவான தாராவோட லைஃப்ல நிறைய இடங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கான்றதுதான் உண்மை. அடுத்தது ராவனோட ஒய்ஃப் மண்டோதரியும் ஒரு பஞ்சகன்யா தான். மாயாசுவன் சொல்லப்படும் அசுவனுக்கும் ஹேமான் சொல்லப்படும் பெண்ணுக்கும் கிணத்துல கிடைச்ச பொண்ணுதான் மண்டோதரி. மண்டோதரிக்கு மாயாசுவன் எல்லா விதமான விஷயங்களும் சொல்லி கொடுத்திருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 14 லோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 14 லோகங்கள் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும், அதுக்கான பாதை என்னன்ற விஷயங்கள் எல்லாம் மண்டோதரிக்கு தெரியும். நான் வந்து 14 லோகங்கள் எங்க இருக்குன்னு வீடியோ ஒன்று பண்ணிருக்கேன். அதுல ஒரு லோகத்துக்கு தலைவன் வந்து மாயாசுவனோட பையன் பாலா, அதாவது மண்டோதரியோட தம்பி. அதை பத்தியும் அண்ட் அந்த 14 லோகங்கள் எங்க இருக்குன்றதை பத்தியும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மண்டோதரி சட்டன் ஏஜுக்கு வந்த பிறகு மாயாசுவனோட எல்லா டீலிங்ஸையும் மண்டோதரியை பார்க்க ஆரம்பிச்சா. அப்படிதான் ராவணனை மண்டோதரி மீட் பண்ணா. சோ அவங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான் நடந்தது. வால்மீகி ராமாயணத்துல என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்குன்னா, மண்டோதரி வந்து அவ்வளவு அழகான பொண்ணா. சீதாதேவி எந்த அளவுக்கு அழகானவங்களோ அதுக்கு ஈக்குவலான அழகானவங்க தான் மண்டோதரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே என்னாச்சு, அனுமன் சீதாதேவியை தேடிக்கிட்டு இலங்கைக்கு போனப்போ சீதாதேவி நினைச்சுக்கிட்டு மண்டோதரி கிட்ட போய் கை கூப்பி வணங்கினாராம். பட் அவங்க பேசினது கேட்டுட்டு இவங்க சீதாதேவி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டாராம். இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்துல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த கான்செப்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராவனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த பொண்ணு தான் சீதாதேவி. அதனாலதான் சீதாதேவி வந்து பார்க்க மண்டோதரி போல இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் சொல்லுவாங்க. சோ சீதாதேவி வந்து ராவனோட பொண்ணா இல்லையான்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ மண்டோதரி கதைக்கு வந்தோம்னா, ராவணன் செத்து போன பிறகு மண்டோதரியும் ராவணனோட உடன்கட்ட போயிடலாம்னு டிசைட் பண்ணான். ஏன்னா மண்டோதரி வந்து ராவணனுக்கு அவ்வளவு நல்ல வைஃப். ராவணனே இல்லாத போது தனக்கும் இந்த வாழ்க்கை வேணாம்னு டிசைட் பண்ணான். பட் மண்டோதரி போயிட்டா இலங்கையை ஆட்சி செய்ய யாருமே இல்ல. விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா விபீஷனுக்கு சீனியரா மண்டோதரி இருந்தா. சோ மண்டோதரியும் சாகக்கூடாது, விபீஷனும் அரசனாகணும் அப்படின்னு ராமன் என்ன பண்ணாரு, விபீஷனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பிகாஸ் ஆட்சி செய்ய யாருமே இல்லைன்னா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் அது பாதிப்பு. அதனால நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த கான்செப்டை இங்கிலீஷ்ல தி ஆக்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. வால்மீகி ராமாயணத்துல இந்த விஷயங்களை பத்தி மென்ஷன் பண்ணல. பட் வேறு சில ராமாயண வெர்ஷன்ஸ்ல ராமன் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மண்டோதரிக்கு இதுல இஷ்டமே இல்ல. ஆனாலும் ராமன் சொன்னதை தட்ட முடியாம ஏத்துக்கிட்டா. ராமன் வந்து நாட்டுக்காக மட்டும் பண்ணல, ராவனோட உடன்கட்ட போயிடுவேன்னு சொன்ன மண்டோதரிக்கு இப்படி ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி விட்டுட்டா மண்டோதரிக்கு அப்படி ஒரு தாட் வந்துடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாரு. இந்த இடத்துல விபீஷனுக்கும் மண்டோதரிக்கும் வேற எந்த எண்ணமும் இல்ல, சும்மா பேருக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது நமக்கு தேவையில்லாதது. சோ மண்டோதரியும் ஒரு பஞ்சகன்யா தான். அடுத்தது திரௌபதி. இதுல மத்த 4 பேருக்கும் சொல்லப்படாத விஷயம் ஒண்ணு திரௌபதிக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, திரௌபதி வந்து தன்னோட கன்னித்தன்மையை புதுப்பிச்சுக்க முடியுமா. இப்படிதான் 5 பேரு கூட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. என்னதான் யாகம் செஞ்சப்போ நெருப்புல இருந்து வந்த பொண்ணு தான் திரௌபதினு சொன்னாலும் திரௌபதியோட சின்ன சிரிப்பும் விளையாட்டா இன்சல்ட் பண்ண விஷயமும் தான் மகாபாரத யுத்தத்துக்கே காரணம். என்னன்னா, துரியோதனன் இந்திரபிரஸ்தத்தை சுத்தி பார்க்கும்போது சில ஆப்டிக்கல் இல்யூஷனால தரையின்னு நினைச்சு நீச்சல் குளத்துல விழுந்துட்டான்.
இதை பார்த்த பாஞ்சாலி கொஞ்சம் கிண்டலா சிரிச்சிட்டு கண்ணு தெரியாதவனுக்கு பிறந்தவன் கண்ணு தெரியாம தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா. விளையாட்டா சொல்லியிருந்தாலும் பாஞ்சாலி சொன்ன விஷயங்கள் துரியோதனனை பாதிச்சிருச்சு. அதோட ரிசல்ட் தான் மகாபாரத யுத்தம். இது எல்லாத்தையும் தாண்டி தன்னை சுத்தி உள்ளவங்களால திரௌபதி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டா, எப்படி கண்ட்ரோல் செய்யப்பட்டா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் சைட்ல வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷியா திரௌபதி என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணான்றது இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்தது 5வது பஞ்சகன்யா வந்து 2 பேர் இருக்காங்க. இவங்களா அவங்களான்ற டிபேட் பல காலமா போய்கிட்டு தான் இருக்கு. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்தோட சீதா தேவியா இல்ல மகாபாரதத்தோட குந்தி தேவியான்றது தான். சீதா தேவியை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். சோ குந்தி தேவியை பத்தி பார்ப்போம். குந்தி தேவி வாழ்க்கையே பயங்கர வித்தியாசமான ஒண்ணு. குந்தி தேவி வந்து கண்ணனோட அப்பா வாசுதேவனுக்கு தங்கச்சி, அதனால கண்ணனுக்கு அத்தை. குந்தி தேவியோட எங்கேஜ்ல தன்னோட மாளிகைக்கு வரும் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து சேவை பண்ணுவாங்களாம். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட துர்வாச முனி வரமனு கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை டெஸ்ட் பண்றதுக்காக சூரிய பகவானோட குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டிருக்கா. அப்படி பிறந்தவன் தான் கர்ணன். சோ இந்த இடத்துல குந்தி தேவியோட கன்னித்தன்மை போகல, பிகாஸ் வரத்தால வந்தவன் தான் கர்ணன். அடுத்து பாண்டுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு பாண்டுக்கு கிந்தாமான்னு சொல்லப்படும் மகரிஷி கிட்ட இருந்து சாபம் ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா, நீ உன் பொண்டாட்டி கிட்ட நெருங்கினா உனக்கு மரணம் வந்துடும். இதுதான் பாண்டுக்கு கிடைச்ச சாபம். சோ குந்தி தேவி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி துர்வாச மகரிஷி கொடுத்த வரத்தை வச்சுக்கிட்டு தர்மத்துக்கு பையனான தர்மனையும், வாயுக்கு பையனான பீமனையும், இந்தவனுக்கு பையனான அர்ஜுனனையும், அஸ்வினி குமாரர்களுக்கு பசங்களான நகுலனையும் சகாதேவனையும், டோட்டலி 5 பேர் அவங்களுக்கு பசங்களாக்கிக்கிட்டாங்க. பாண்டுக்கு ஆக்சுவலி 2 ஒய்ஃப். 2வது ஒய்ஃப் வந்து மாத்ரி. அந்த மாத்ரி வந்து அவ்வளவு அழகான பொண்ணா. அதனால பாண்டு வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த மாதிரி கூட பிசிக்கலி இன்வால்வ் ஆகும் போது தான் செத்து போயிட்டானா. சோ சாபம் தான் அங்க வேலை செஞ்சது. அந்த 2 மனைவிகள்ல பாண்டுக்கு வந்து மாதிரி மேலதான் லவ் ஜாஸ்தியாம். குந்தி தேவி மேலயும் லவ் இருக்கு. பட் பாண்டு வந்து பிசிக்கலி அட்ராக்ட் ஆனது மாதிரிக்கு தானா. பாண்டுக்கு இப்படி நடந்ததுன்னு ஹிஸ்டரிஸ்ல சொல்லப்பட்ட விஷயம். பட் அதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, பாண்டு பிறக்கும் போதே வீக்கான பையனை தான் பிறந்தானா. வீக்கானவன் அப்படின்னா உடல் வலிமை பத்தி கிடையாது, பாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துதான், அதாவது ஆண்மை குறைவு இருந்துதான். அது மட்டும் இல்லாம பாண்டுக்கு லியூகோடெர்மியா டிசீஸ் இருந்துதான். ஸ்கின் இப்படி பேல் கலர்ல சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அந்த டிசீஸ் பாண்டுக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படியோ இருக்கட்டும், ஆக மொத்தம் குந்தி தேவி வந்து கண்ணி கழியாமலே வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்களையும் பஞ்சகன்யான்னு சொல்லுவாங்க. சோ இதிகாசத்துல மென்ஷன் செய்யப்பட்ட பஞ்சகன்யாஸ் இவங்க 5 பேர் தான். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.